2024 நாடாளுமன்ற தேர்தலிலே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 34,817 வாக்குகளை பெற்றது. ஆனால் அந்த 34,817 வாக்குகளுமே இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு தான் கிடைத்திருக்கிறது என்கின்ற சூழ்நிலையிலே தான் 1,15,000 வாக்குகள் நம்முடைய திமுக கூட்டணிக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் இன்றைக்கு தமிழகத்திலே திராவிட இயக்கத்தை காப்பாற்றி நிலைநிறுத்தக்கூடிய ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற தலைவர் தளபதியினுடைய ஆட்சி தான் என்பதை உணர்ந்து இன்றைக்கு வாக்களித்திருக்கிறார்கள். ஏன்னா எப்போவுமே அவங்க வேறு யாருக்கு ஓட்டு போட மாட்டாங்க, முதல் முறையாக வாக்களித்திருக்கிறார்கள். அந்த வாக்குகள் அனைத்தும் இன்றைக்கு திமுக கூட்டணிக்கு தான் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு 11 முறை தோல்வியடைந்திருக்கிறார். இப்படி தொடர் தோல்வி அடைந்த ஒரு அரசியல் தலைவர் அவராகத்தான் இருக்க முடியும். இதிலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை வெற்றி பாதையில் அழைத்து செல்வதற்கு அவருக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை என்பது இன்றைக்கு நிரூபணமாகி இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே வெறுப்போடு தான் இருக்கிறார்கள். மறைமுகமாக பாஜக கொண்டு வருகிற திட்டங்களை ஆதரிப்பார், வெளிப்படையாக பாஜகவை எதிர்ப்பார், மறைமுகமாக பாஜக கொண்டு வருகிற திட்டங்களை ஆதரிப்பார். அப்படிப்பட்ட சூழலில் தான் இன்றைக்கு நிலவி கொண்டிருக்கிறது. எனவே இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தல் என்பது நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடந்த 4 ஆண்டுகளிலே செயல்படுத்திய காலை உணவு திட்டம், விடியல் பயண திட்டம், மக்களை தேடி மருத்துவ திட்டம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், மகளிர் உரிமை தொகை திட்டம், எப்படி பல்வேறு புதுமையான திட்டங்கள் எல்லாம் யாரையும் பார்த்து நாங்கள் காப்பியும் அடிக்கவில்லை, ஸ்டிக்கரும் ஒட்டவில்லை, எல்லாம் எங்களுடைய திட்டங்கள். அந்த திட்டங்களுக்கு கிடைத்திருக்கிற வெற்றி தான் இந்த மிகப்பெரிய வெற்றி என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். எனவே இன்றைக்கு மக்கள் மனதிலே இன்றைக்கு ஆட்சிக்கு ஆதரவான அலை வீசிக்கொண்டிருக்கிறது என்பதை ஈரோடு இடைத்தேர்தல் மீண்டும் நிரூபித்திருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஈரோடு இடைத்தேர்தலில் அங்கே மற்ற எதிர்க்கட்சி ஓட்டுகள் இருக்குல்ல, அந்த எதிர்க்கட்சி ஓட்டுகள்னு அந்த கட்சியை சார்ந்த விசுவாசமான ஓட்டுக்கள்லாம் இருக்கும்ல, அவங்களுமே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அதுதான் வெற்றி என்பதை நான் சொல்லுகிறேன்.